பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக அனுபவ சாட்சிகளோடு கூட கர்த்தராகிய தேவன் என் ஜெபத்தை கேட்டு இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதி நிறைய நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை ருசித்து பார்த்தவளாக, என் கண்களால் அதை கண்டவளாக, அதை இன்றைக்கு சுதந்திரித்தவளாக உங்களிடத்தில் சாட்சியோடு கூட இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேடை அராரத் என்னும் மலைகள் மேல் தங்கிற்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் போன வருடமும் இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதி தான் பைபிள் காலேஜை நான் தொடங்க கர்த்தர் தேவன் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் பெரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சர்டிபிகேட் கோர்சஸும் தியாலஜி கோர்சஸும் முடிக்க கர்த்தராகிய தேவன் உதவி செய்தார். வருகிற 20ஆம் தேதி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால, கிறிஸ்துவின் வல்லமையினால, பரிசுத்தான உதவியோடு அது கிராஜுவேஷன் வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதே போல இந்த ஒரு ஆண்டு காலம் முடிக்க கர்த்தர் உதவி செய்து மட்டுமல்லாமல், இந்த நாள் இந்த 17ஆம் தேதி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து நான் ஜெபித்த ஜெபம், 7ஆம் மாதம் ஜெபம், 7 நாள் ஜெபம், 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7 வாரம், இப்படியெல்லாம் நான் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த 7 என்ற நம்பர், அது பூரணத்துவம் உள்ளது, முற்றிலும் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டது என்று விசேஷித்த வல்லமையுள்ள இந்த 7வது நாள் 7, 17, 27 எல்லாம் நான் விசேஷித்த விதமாக அதை நான் விசுவாசித்து ஜெபித்து இந்த நாட்களில் இந்த நாள் எங்களுக்காக கர்த்தராகிய தேவன் சொந்தமான வீட்டை தந்து அந்த வீட்டில் இன்றைக்கு நாங்கள் குடியிருக்க கர்த்தர் உதவி செய்தார். என் தேவனாய் கர்த்தர் பல ஆண்டுகள் ஜெபித்த ஜெபத்திற்கு இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த எல்பெத்தில் ஜெப வீட்டுல கர்த்தர் தங்கி தாபரித்து எங்களை சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் விசுவாசித்தேன். ஆதலால் இன்னைக்கு கர்த்தர் தந்த இந்த சொந்தமான வீட்டில் தங்கி இருக்க உதவி செய்து. இத்தனை காலம் வாடகை வீட்டுல தான் இருந்தோம். ஆனால் இந்த நாள் நான் இந்த வசனத்தை எல்லா ஆண்டுகளும் 7ஆம் மாதம் வரும்போதெல்லாம் நான் விசுவாசத்தை அறிக்கையிட்டு இது செய்தியாக கொடுப்பேன். ஆனால் இந்த வருடம், இந்த மாதம், இந்த தேதியில் நாங்கள் சொந்தமான வீட்டில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இது முழுக்க என் தேவனுடைய கிருபை தான், இரக்கம் தான், அவருடைய தயவு தான். அவருடைய வார்த்தையை நான் நம்பினபடியால் அவர் எங்களுக்கு கரம் கொடுத்தார். எங்களை மூவரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதே போல நீங்களும் விசுவாசிங்கள். உங்களையும் தேவனாய் கர்த்தர் அராரத்தின் மலையின் மீது நோவா கட்டின பேழை அமர்ந்திருந்தது என்றால் உங்களுடைய வீடுகளும் ஒரு பேழை தாங்க. உங்களை அமர்ந்திருக்க செய்வார். உங்கள் வீடுகளை சுற்றிலும் கர்த்தருடைய தூதர்கள் உலாவிக் கொண்டு இருப்பார்கள். நீங்கள் நிம்மதியை சமாதானத்தோடு படுத்து சமாதானத்தோடு ஏந்திரிக்க கர்த்தராகிய தேவன் உதவி செய்வாருங்க. எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழிய காலத்தில் சொல்லும்போது அவன் 7 முறை போய் பார்க்கிறான். பிரியமானவர்களே, 7 முறை பார்த்து 7வது முறை கையளவு மேகத்தை பார்த்தான். அவன் கையளவு மேகத்தை பார்த்த உடனே அவன் ஆசீர்வாதத்தின் மழை பொழிந்தது அவன் கண்களால் கண்டான். அதற்கு தீர்க்கதரிசியும் 7 முறை அவர் சாஷ்டாங்கமா விழுந்து கர்த்தராகிய தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு கைகளை வித்தி ஜெபித்தார். எலியா தீர்க்கதரிசி கருத்தா ஜெபித்தார். வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு அதே போலதான் நானும் அதிகாலை என்று ஜெபிக்கிறது வழக்கமாக வைத்திருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிப்பது வழக்கம். இன்றைக்கு அப்படி பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலுதான் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் எங்களை ஆசீர்வதித்து எல் பெத்தேல் என்ற ஜெப வீட்டில தங்கி தவறித்து இருக்கும்படி இன்றைக்கு இந்த நாள் எங்களுக்கு முதல் நாள் 7/17/2024 சொந்தமான வீட்டில் நாங்கள் குடியிருக்கும்படி என் தேவனாய் கர்த்தர் வேதத்தின் ஒரு எழுத்தாக வெறுமையை திரும்பி வராது. ஒரு நம்பர் கூட அவர் வாயிலிருந்து வந்த ஒரு நம்பர் கூட அவர் ஆசீர்வதித்து வந்தது இல்லாமல் வெறுமையாய் வந்தது கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும், ஒவ்வொரு வசனங்களுக்கும், ஒவ்வொரு நம்பர்களுக்கும் ஆசீர்வாதங்களும் அபிஷேகங்களும் உண்டு. இந்த 17ஆம் தேதி எங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக அபிஷேகம் பண்ணி தந்ததை நான் சுதந்திரித்துக் கொண்டேன். இதை கேட்கிற உங்களுக்குள்ளும் விசுவாசம் வரட்டும். நிச்சயமாக விசுவாசிகள் இந்த 7ஆம் மாதம் முடிவதற்குள்ளாக அநேகர் அற்புதங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்து சாட்சி சொல்வீர்கள். அடுத்த வருடம் இதே நாட்களில் குழந்தைகளோடும் சகோதரர்கள் இருந்து சாட்சி பகிர்வுகள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுடைய கரம் எங்களோடு இருந்ததை நாங்கள் காண்கிறோம். சொந்த வீட்டுல கர்த்தர் இருக்க எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் தாமே இப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்தை விசுவாசிங்கள், கீழ்ப்படிங்கள்.
கர்த்தருடைய காரியத்துல எப்பொழுதும் அசதியாராமல், சோர்வாயிருமல், நிர்விசாரமாயிருமல், உற்சாகமாயிருங்கள். வார்த்தை உட்கொண்டவுடனே அதை பலன் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசித்து அறிக்கையிடுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வீடில்லாமல் பல ஆண்டுகள் இருக்கிற உங்களுக்கும் இது விசுவாசத்தை தூண்டிட்டு நிச்சயமா என் தேவனை கர்த்தர் சொந்தமான வீட்டை தந்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.